50 வினாக்களும் அதற்கான விடைகளும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பார்த்தோம். இப்போ 9ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இது எதுக்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம தரோம் அப்படின்னா, இப்போ நமக்கு தலைவலி டாக்டர்கிட்ட நம்ம போகிறோம், ஒன்று பேராசிட்டமல் எழுதி தராங்க, இல்லைனா ஆக்ஷன் 500 எழுதி தராங்க, இப்போ இந்த மாதிரி மெட்டாசின் இந்த மாதிரி டேப்லெட் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த டேப்லெட்டை தலைவலிக்காக ஒரு 5 மாத்திரை எழுதி தராங்கன்னா 5த்தையும் நம்ம ஒரே டைமில் போட்டால் உடனே நல்லாகாது. ஒரு டைம் அதுக்குன்னு இருக்குது. அப்போ தான் அதுக்கு குணமாக கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த மாதிரி நம்ம படிக்கிறது கொஞ்சம் செப்பரேட் பண்ணி படித்தா ஈஸியாக நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். அப்படின்றதுக்காக தான் இந்த டெஸ்ட்டை 1, 2, 3 அப்படின்னு நம்ம பிரித்து லெசன் வைஸ் நம்ம பிரிச்சுருக்கோம். போன வகுப்பில் 50க்கு 50 குறைவாக இருந்தால் அதை நீங்கள் 6லேருந்து 8 வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தை நம்ம திருப்பி நம்ம பார்க்கணும். இப்போது 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பொது தமிழ் இருக்கக்கூடிய 50 வினாக்களும் அதற்கான விடைகளையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம போகலாம். கொஸ்டின் நம்பர் 1, சிறு பஞ்சமூலம் இந்நூலில் மூலம் என்பது என்ன? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி ஆழம், ஆப்ஷன் சி கருத்து, ஆப்ஷன் டி வேர். சிறு பஞ்சமூலம் அப்படின்றது ஆப்ஷன் டி வேர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2, தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான என்று கூறும் நூல். ஆப்ஷன் ஏ பட்டமரம், ஆப்ஷன் பி தமிழ் ஓவியம், ஆப்ஷன் சி தமிழ் விடு தூது, ஆப்ஷன் டி தமிழ் மொழி வாழ்க. பாருங்க, தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான அப்படியே படிக்கும் போதே தித்திக்கிற மாதிரி இருக்குது. அப்போ தமிழ் விடு தூது ஆப்ஷன் சி தான் சரியான பதில். கொஸ்டின் நம்பர் 3, இஸ்மத் சந்நியாசி என்பது ஆப்ஷன் ஏ உருது சொல், ஆப்ஷன் பி கிரேக்க சொல், ஆப்ஷன் சி பாரசீக சொல், ஆப்ஷன் டி லத்தீன் சொல். இஸ்மத் சந்நியாசி என்பது ஆப்ஷன் சி பாரசீக சொல். கொஸ்டின் நம்பர் 4, திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர். நமக்கு தெரியும் திருக்குறளுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்கிறாங்கன்னு தெரியும். அதில் முதல்ல யார் எழுதுறாங்க? ஆப்ஷன் ஏ பரிமேலழகர், ஆப்ஷன் பி நச்சர், ஆப்ஷன் சி மணக்குடவர், ஆப்ஷன் டி பரிபெருமாள். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் ஆப்ஷன் சி மணக்குடவர். கொஸ்டின் நம்பர் 5, புது கவிதையின் தந்தை. ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி நா பிச்சமூர்த்தி, ஆப்ஷன் டி கூப்பா ராஜகோபாலன். புது கவிதையின் தந்தை ஆப்ஷன் சி நா பிச்சமூர்த்தி. ஐம்பெரும் குழு என்பேராயம் பற்றி குறிப்பிடும் நூல். ஐம்பெரும் குழு என்பேராயம் பற்றி குறிப்பிடும் நூல். ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம், ஆப்ஷன் பி மணிமேகலை, ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி, ஆப்ஷன் டி சிறுபானாற்றுப்படை. ஐம்பெரும் குழு என்பேராயம் பற்றி குறிப்பிடும் நூல் ஆப்ஷன் பி மணிமேகலை. கொஸ்டின் நம்பர் 7, திராவிட மொழி குடும்பத்தின் பிரிவுகள். ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. நமக்கு தெரியும் திராவிட மொழி குடும்பத்தை 3ஆ நம்ம பிரிக்கிறோம். ஆப்ஷன் பி 3. கொஸ்டின் நம்பர் 8, இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை. கல்லணையில் மணல் போக்கிகளை அமைத்தவர். ஆப்ஷன் ஏ சர் ஆர்தர் காட்டன், ஆப்ஷன் பி பென்னிக்விக், ஆப்ஷன் சி கரிகாலன், ஆப்ஷன் டி பிரான்சிஸ் துரை. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை, கல்லணையில் மணல் போக்கிகளை அமைத்தவர். நமக்கு இங்க கல்லணை அப்படின்னா நமக்கு யார் வரும்? கரிகாலன். முற்கால சோழர்களில் தலை சிறந்தவன் கரிகாலன். அவன் கட்டியது கல்லணை.
அப்படியே நமக்கு அப்போ ஆப்ஷன் நம்ம சி நினைப்போம். ஆனால் அது இல்லை. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சர் ஆர்தர் காட்டன். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். கொஸ்டின் நம்பர் 9. சரியான இணையை காண். 1. கல்வியில் பண்டிதர் யாருன்னு கேட்குறாங்க, தன்னார்வலர். 2. வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர். 3. நாட்டில் முதல் பெண் ஆசிரியர். 4. தனித்தமிழில் சிறந்தவர். சரியான இணையை தேர்ந்தெடுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் எதெல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். பாருங்க, கல்வியில் பண்டிதர் தன் ஆர்வலர் யார் அப்படின்னா பண்டித ராமாபாய். அப்ப சரியா இருக்குது. நெக்ஸ்ட், வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் சோமியா ஐடாஸ்கடர். இலவச மருத்துவம் நமக்கு தெரியும், சிஎம்சி வேர்ல்டு லெவலில் புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனை சிஎம்சி. அப்போ அதில் ஒரு இலவசமாக அந்த ஐடாஸ்கடர் வந்து மருத்துவ நேரத்தில் பெண்களுக்கு அந்த பிரசவம் பார்க்கறதுக்காக அந்த நேரத்தில் இந்த ஹாஸ்பிட்டலை ஆரம்பித்து இலவசமாக மருத்துவ சிகிச்சை அளித்தாங்க. அப்போ அதுவும் நமக்கு சரியான பதில். நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் பண்டித ராமாபாய்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும் தவறான பதில். பூலேபாய் நமக்கு இருக்கும். கொஸ்டின் நம்பர் 4. தனித்தமிழில் சிறந்தவர் நீலாம்பிகை அம்மையார். அப்போ 4ம் சரி. அப்போ 1, 2, 4 எந்த ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் சி தான் சரியான பதில். கொஸ்டின் நம்பர் 10. ஐம்பெரும் காப்பியங்களின் முறை வைப்பு பற்றி கூறும் நூல். ஐம்பெரும் காப்பியங்களின் முறை வைப்பு பற்றி கூறும் நூல். ஆப்ஷன் ஏ விவேக சிந்தாமணி. ஆப்ஷன் பி திரு தணிகை உலா. ஆப்ஷன் சி வீர சோழியம். ஆப்ஷன் டி தண்டி அலங்காரம். அப்ப பாருங்க, ஐம்பெரும் காப்பியங்களின் முறை வைப்பு பற்றி கூறும் நூல். ஆப்ஷன் பி திரு தணிகை உலா. கொஸ்டின் நம்பர் 11. மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்றவர். மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்றவர். ஆப்ஷன் ஏ ரூஸ்வெல். ஆப்ஷன் பி வின்ஸ்டன் சர்ச்சில். ஆப்ஷன் சி ஹிட்லர். ஆப்ஷன் டி ஸ்டாலின். பாருங்க, ஆப்ஷன் பி வின்ஸ்டன் சர்ச்சில் தான் சரியான பதில். கொஸ்டின் நம்பர் 12. தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர். ஆப்ஷன் ஏ பெரியார். ஆப்ஷன் பி பெரும் சித்திரனார். ஆப்ஷன் சி தனி நாயகம் அடிகள். ஆப்ஷன் டி ராஜ மார்த்தாண்டன். தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் தனி நாயகம். கொஸ்டின் நம்பர் 13. சமுத்திரத்தின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம். சு சமுத்திரத்தின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம். இந்த சாகித்ய அகாடமி விருது பெற்றது கொஞ்சம் பேர் தலக்கவங்க, ஒரு 20-30 பேர் தான் நமக்கு புக்கில் கொடுத்துருக்கான். அப்போ அது மொத்தமாக அதிலிருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்துடுது. அப்போ அந்த விருது பெற்றவர் யார், விருது எந்த நூல், அது எல்லாமே நம்ம எழுதி நீங்கள் தனியாக படிச்சுக்கிறீங்க. இப்போ பாருங்க, ஆப்ஷன் ஏ குற்றம் பார்க்கில். ஆப்ஷன் பி தலைப்பாகை. ஆப்ஷன் சி காகித உறவு. ஆப்ஷன் டி வேரில் பழுத்த பலா. சு சமுத்திரத்தின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் வேரில் பழுத்த பலா. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 14. திணை பால் எண் இடம் ஆகியவை காட்டும் பகுபத உறுப்புகள். இடைநிலை. ஆப்ஷன் பி பகுதி. ஆப்ஷன் சி விகுதி. ஆப்ஷன் டி சாரியை.
திணை, பால், எண், இடம் ஆகியவை காட்டும் பகுபத உறுப்பு. ஆப்ஷன் சி விகுதி. ஓகே. கொஸ்டின் நம்பர் 15. கார் அறுத்தான், 5 மீட்டர் வெட்டினான், வற்றல் தின்றான், முல்லையை தொடுத்தான். பாருங்க, இதுல கார் அறுத்தான் நமக்கு தெரியும். இத டைப்ஸ் படிக்கும் போதே நமக்கு ஆகு பெயர். இதுல புக்ல 8th ஸ்டாண்டர்ட் புக்ல ஆகு பெயர் 8 வகைப்படும் கொடுத்துருக்கிறான். எதனால அந்த கிளாஸ்ல 8 தான் படிக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனா ஆகு பெயர் 16 வகைப்படும். அந்த 16ல இந்த 4 டைப் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, கார் அறுத்தான். கார்ன்றது நமக்கு தெரியும். கார்காலம், பெரும் பொழுதுகள் இருக்குல்ல, கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். அந்த நேரத்துல அறுக்கக்கூடிய கார் அறுத்தான் அப்படின்னா நமக்கு எதை அறுத்தான்? அந்த காலத்தை குறிக்குது. அப்ப பாருங்க, கார் அறுத்தான்றது என்ன ஆகு பெயர் அப்படின்னா காலவாகு பெயர். பொழுது குறிக்கிறதுனால அப்ப அது காலவாகு பெயர். 5 மீட்டர் வெட்டினான். 5 மீட்டர் அப்படின்னா மீட்டர் என்ன பண்றாங்க? டெய்லரு எடுத்து நமக்கு நீட்டுவாங்க. அப்போ மீட்டர் அப்படின்னா நீட்டல். அப்ப 5 மீட்டர் வெட்டினான்றது நீட்டல் அளவை ஆகு பெயர். இப்போ நமக்கு 2 லிட்டர் 1 லிட்டர் அப்படின்னா அளந்து ஊத்துறது. அப்ப அதுக்கு பேர் வந்து முகத்தல் அளவை ஆகு பெயர். இப்ப நீட்டல்னா நீட்டல் அளவை ஆகு பெயர் மீட்டர் அப்படின்றது. அதுக்கு அடுத்து பாருங்க, வற்றல் தின்றான். வற்றல் தின்றான். வற்றல்ன்றது நமக்கு தெரியும், அல் தல்ல முடிஞ்சா தொழிற்பெயர் அப்படின்னு. இதுல வற்றல் தின்றான் அந்த தொழிலை குறிக்குது. அப்போ ஆப்ஷன் பி தொழிலாக பெயர். முல்லையை தொடுத்தால். முல்லையை தொடுத்தால். முல்லைன்றது நமக்கு பூ. அப்ப அது செஞ்சவங்க யாரை சொல்றது? அப்போ ஆப்ஷன் முல்லையை தொடுத்தான்றது முதல் ஆகு பெயர். அப்ப எந்த ஆப்ஷன் ஆன்சர் கரெக்ட்னா ஆப்ஷன் ஏ சி டி பி ஏ. சி 2 3 4 இதுதான் சரியான பதில். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 20. கொஸ்டின் நம்பர் 16. எழுத்து வகை, அசை வகை, சீர் வகை, அடி வகை. எழுத்து வகை இப்போ பக்கத்துல பாருங்க, 5 4 3 2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எழுத்து நமக்கு தெரியும். என்னென்ன வகை எழுத்து? அசை எத்தனை அசை நமக்கு பார்க்கணும். சீர், அடி. பாருங்க, எழுத்து வகை அசை நமக்கு தெரியும். என்னென்ன அசை? ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது நம்ம எடுத்துடலாம். அசை, நேரசை, நிறை அசை. சீர் வகை என்னென்ன சீர்? ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். அதுக்கு அடுத்தது அடி வகை, குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழி, நெடிலடி. அப்ப நமக்கு 5 எழுத்து வகை நமக்கு தெரியும். அப்ப பாருங்க, ஆப்ஷன் ஏ சி டி பி ஏ இதுதான் நமக்கு கரெக்டான பதில். கொஸ்டின் நம்பர் 17. 2 சீர், 3 சீர், 4 சீர், 5 சீர், 6 சீர். பாருங்க, 2 சீர். அப்போ திருக்குறள் இருக்குதுலயே 1330மே நமக்கு எந்த அடி அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. 2 சீர்கள் இருந்தாயினா, 3 சீர் இருந்தாயினா, 4 சீர் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 2 சீர்கள் ஆப்ஷன் 1க்கு 2 சீர்கள், 2 3 சீரு, 3வது 4 சீர், 4வது 5 சீர், 6வது 6 சீர். 6 சீர்களுக்கு அதிகமா போனாவே நெடிலடி, அப்படி இல்லைன்னா 6 சீருக்கு அதிகமா போனா கழி நெடிலடின்னு பேரு. 6 சீருக்கு அதிகமா போனா கழி நெடிலடி. அப்ப பாருங்க,
5க்கு அப்ப 5 சீர் அப்படின்னா நமக்கு நெடிலடின்னு பேர். குரலடி 2 சீர், சிந்தடி 3 சீர். பாருங்க எல்லாம் முடிஞ்சிச்சா? 4 சீர் எல்லாம் முடிஞ்சிடுச்சா? அளவடி நமக்கு தெரியும். 4 சீர் தான் அளவடி. அளவடியின் மற்றொரு பெயர் நேரடி. அளவடினா என்னது? கரெக்டா எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும் அளவா. இப்ப 4 சீர் இருந்தா இதுக்கு அளவடின்னு பேரு. அளவடியின் மற்றொரு பெயர் நேரடின்னு அர்த்தம். அப்ப பாருங்க ஆப்ஷன், எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் சரியான பதில். CAEBD. ஓகேவா? பாருங்க, அடி நமக்கு தெரியும். குரலடி, சிந்தலி, அளவடி, நெடிலடி, கடி நெடிலடி. 2 சீர், 3 சீர், 4, 5, 6. 2னா குரலடி, 3னா சிந்தடி, 4னா அளவடி, 5னா நெடிலடி, 6னா கழி நெடிலடி. இப்ப இந்த கழி நெடிலடி 6க்கு மேல வந்தா 6 அப்படின்னா அறுசீர் கழி நெடிலடின்னு அர்த்தம். 7 வந்தா 7 சீர் கழி நெடிலடி, 8 எண் சீர் கழி நெடிலடி. நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் தெரியும். இந்த பாவகை எழுதும் போது கீழே அதை பாவகை கொடுத்தா அதுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. அப்ப எண் சீர் கழி நெடிலடி ஆசிரியர் விருத்தம், அந்த வேர்டை கவுண்ட் பண்ணி நம்ம எழுதணும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 18. இனிய உளவாக இன்னாத குரல் என்ற குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி. ஆப்ஷன் ஏ உவமை அணி, ஆப்ஷன் பி உருவக அணி, ஆப்ஷன் சி ஏகதேச உருவக அணி, ஆப்ஷன் டி மடக்கை அணி. இனிய உளவாக இன்னாத குரல் ஆப்ஷன் ஏ. இப்போ போல அப்படின்ற உவம உருபு வெளிப்படையா வந்தா உவமை அணி, மறைஞ்சு வந்தா தான் நம்ம என்ன பண்றோம்? எடுத்துக்காட்டு உவமை அணின்னு சொல்றோம். இப்போ இந்த திருக்குறள்ல போலன்ற உவம உருபு வெளிப்படையா வர்றதுனால இது என்னது? அது உவமை அணி. கொஸ்டின் நம்பர் 19. தமிழ் ஓவியம் என்ற பாடலின் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ வண்ணதாசன், ஆப்ஷன் பி தமிழ் ஒலி, ஆப்ஷன் சி ஈரோடு தமிழன்பன், ஆப்ஷன் டி பாரதிதாசன். தமிழ் ஓவியம் என்ற பாடலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். கொஸ்டின் நம்பர் 20. வணக்கம் வள்ளுவ என்ற நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு. ஆப்ஷன் ஏ 2002, ஆப்ஷன் பி 2004, ஆப்ஷன் சி 2005, ஆப்ஷன் டி 2007. வணக்கம் வள்ளுவ என்ற நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி 2004. கொஸ்டின் நம்பர் 21. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி. ஆப்ஷன் ஏ பொருள் பின்வரும் நிலை அணி, ஆப்ஷன் பி சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, ஆப்ஷன் சி சொல் பின்வரும் நிலை அணி, ஆப்ஷன் டி வஞ்ச புகழ்ச்சி அணி. நமக்கு தெரியும் இந்த சொற்பொருளும் சொற்பொருள் தான் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவது, வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தருது. ஒரே பொருளை தந்தா சொற்பொருள் பின்வரும் நிலை அணின்னு அர்த்தம். இந்த இரு சொல் பொருள் அப்படின்னா வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தருவது தான் சொல் பொருள் பின்வரும் நிலை அணி. பாருங்க, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இது தானும் உணவாவதோடு மட்டுமல்லாமல் உணவுப் பொருளை உண்டாக்குவதும் மழை. அப்படி வேற வேற பொருளை கொடுக்கறதுனால இது நமக்கு சொல் பொருள் பின்வரும் நிலையணி. நமக்கு தெரியும் பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்தது வஞ்ச புகழ்ச்சி அணி. ஓகே. கொஸ்டின் நம்பர் 22. பட்டமரம் என்ற பாடலின் ஆசிரியர்.
பட்டமரம் என்ற பாடலின் ஆசிரியர் கவிஞர் தமிழ்ஒலி. ஆப்ஷன் பி ஈரோடு தமிழன்பன். சி புலவர் குழந்தை. ஆப்ஷன் டி சா கந்தசாமி. பாருங்க, பட்டமரம் என்ற பாடலின் ஆசிரியர் கவிஞர் தமிழ்ஒலி. 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல். ஆப்ஷன் ஏ கள்ளிக்காட்டு இதிகாசம். ஆப்ஷன் பி ஒரு சிறு இசை. ஆப்ஷன் சி சில நேரங்களில் சில மனிதர்கள். ஆப்ஷன் டி விசாரணை கமிஷன். நமக்கு தெரியும் 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் கள்ளிக்காட்டு இதிகாசம். ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 24. பல அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்ற நூல். பல அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். ஆப்ஷன் சி மணிமேகலை. ஆப்ஷன் டி குடும்ப விளக்கு. பல அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். கொஸ்டின் நம்பர் 25. ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகள்? ஆப்ஷன் ஏ பூதத்தாழ்வார். ஆப்ஷன் பி பேயாழ்வார். ஆப்ஷன் சி பெரியாழ்வார். ஆப்ஷன் டி குலசேகர ஆழ்வார். ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகள்? குழந்தை யார் வளர்க்குவாங்க? பெரியவங்க தான் வளர்ப்பாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகள்? ஆப்ஷன் சி பெரியாழ்வார். ஓகேவா? அடுத்தது, ஒரு சிறு இசை என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ வண்ணதாசன். ஆப்ஷன் பி சா கந்தசாமி. ஆப்ஷன் சி ஈரோடு தமிழன்பன். ஆப்ஷன் சி டி கவிஞர் தமிழ்ஒலி. ஒரு சிறு இசை என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ வண்ணதாசன். கொஸ்டின் நம்பர் 27. இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்கள் படைப்பிரிவின் தலைவர். இராணுவத்தில் பெண்கள் வந்ததே ஒரு பெரிய விஷயம். அதில் அந்த பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைவர், அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆப்ஷன் ஏ ஜானகி. ஆப்ஷன் பி ராஜாமணி. ஆப்ஷன் சி லட்சுமி. ஆப்ஷன் டி ஜான்சி ராணி. இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்கள் படைப்பிரிவின் தலைவர். ஆப்ஷன் சி லட்சுமி. கொஸ்டின் நம்பர் 28. ஆசியாவிலேயே பழமையான நூலகம். கொஸ்டின் நம்பர் 2. உலகில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம். கொஸ்டின் நம்பர் 3. இந்தியாவின் மிக பெரிய நூலகம். 4. உலகின் மிக பெரிய நூலகம். இந்தியாவில் எது, உலகத்தில் எது அப்படின்னு நமக்கு இந்த 4 ஒன்வர்டா நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பாருங்க, ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால். ஓகேவா? அதுக்கு அடுத்தது, உலகில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம். உலகத்திலேயே தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எதுனா கன்னிமரா. எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு. இந்தியாவின் மிக பெரிய நூலகம், இந்தியாவிலே மிக பெரிய லைப்ரரி எங்க இருக்குது அப்படின்னா கொல்கத்தா தேசிய நூலகம். உலகத்தின் மிக பெரிய நூலகம், உலகத்திலே மிக பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இப்போ பாருங்க எந்த ஆப்ஷன் வருது பாருங்க. ஆப்ஷன் ஏ ஆசியாவிலேயே பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால். உலகில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமரா. இந்தியாவின் மிக பெரிய நூலகம் கொல்கத்தா. உலகின் மிக பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 29. 24 பாடல்கள் மட்டுமே கிடைக்க பெற்ற ஒரு நூல். ஆப்ஷன் ஏ முத்தொள்ளாயிரம். ஆப்ஷன் பி குறிஞ்சிப்பாட்டு. ஆப்ஷன் சி பெருமாள் திருமொழி. ஆப்ஷன் டி பரிபாடல். 24 பாடல்கள் மட்டுமே கிடைக்கப்பெற்ற நூல்
ஆப்ஷன் டி பரிபாடல். நிறைய நூல்கள் இருந்தாலும் அது இது மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கும். தேம்பாவணியின் காண்டங்கள், படலங்கள் மற்றும் பாடல்கள் முறையே. தேம்பாவணியில் இருக்கக்கூடிய எத்தனை காண்டம், எத்தனை படலம், எத்தனை பாடல்கள் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. தேம்பாவணியில் பாருங்க, நமக்கு தெரியும் தேம்பாவணியில் காண்டங்கள் 3 காண்டம், படலம் 36 படலம், பாடல்கள் 3615. அப்போ பாருங்க எந்த ஆப்ஷன் கரெக்டு? ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஓகேவா? 3, 36, 3615. Question number 31. ஞானம், சித்தாளு, நீதி வெண்பா, ஏர் புதிதா, இந்த நூல்களுக்கான ஆசிரியர்கள் பேர் நம்ம கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஞானம், சித்தாளு, நீதி வெண்பா, ஏர் புதிதா. பாருங்க, 1க்கு வந்து ஞானம் வேணுகோபாலன், சித்தாளு முகமது ரஃபி. 3வது பாருங்க, நீதி வெண்பா செய்கு தம்பி பாவலர். ஓகேவா? 4வது ஏர் புதிதா ராஜகோபாலன். அப்போ பாருங்க எந்த ஆன்சர் கரெக்டு? 31க்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். கொஸ்டின் நம்பர் 32. தவறான இணையை கண்டறிக. இதுல எது நமக்கு தப்புன்னு கேட்குறாங்க. ஆத்ம சிந்தனை ராஜகோபாலன், ஆப்ஷன் பி கோடை வயல் வேணுகோபாலன், ஆப்ஷன் சி மீனாட்சி விண்ணப்பம் உமா மகேஸ்வரி, ஆப்ஷன் டி சொல்லாத சொல் நாகூர் ரூமி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க இதுல எது தவறான பதில்னா மீட்சி விண்ணப்பம் உமா மகேஸ்வரி தான் தவறானது. அப்ப தவறான இணை சி தான் நமக்கு சரியான பதில். கொஸ்டின் நம்பர் 33. சந்த கவிமணி தமிழ் அழகனார் எழுதிய சிற்றிலக்கிய நூல்கள். சந்த கவிமணி தமிழ் அழகனார் எழுதிய நூல்கள். ஆப்ஷன் ஏ 12, ஆப்ஷன் பி 13, ஆப்ஷன் சி 18, ஆப்ஷன் டி 14. அவர் எழுதின நூல்கள் மொத்தம் ஆப்ஷன் ஏ 12. ஓகேவா? அதிவீரராம பாண்டியன் எழுதிய நூல்களில் ஒன்று. ஆப்ஷன் ஏ நைடதம், ஆப்ஷன் பி வாயு சம்கிதை, ஆப்ஷன் சி வேதாரண்ய புராணம், ஆப்ஷன் டி திருக்கருவை அந்தாதி. அதிவீரராம பாண்டியர் எழுதாத நூல்களில் ஒன்று. அதிவீரராம பாண்டியர் எழுதாத நூல்கள் ஒன்று. ஆப்ஷன் சி எழுதிய வேதாரண்ய புராணம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 35. சரியான இணையை கண்டறிக. எது இதுல மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் பரிபாடல், 5ஆம் திருமொழி பெருமாள் திருமொழி, கபிலரின் நண்பர் குசேல பாண்டியன், நட்சத்திரங்களின் நடுவே நூல் நாகூர் ரூமி. ஆப்ஷன் ஏ 1, 2 சரி, ஆப்ஷன் பி 2, 3 சரி, ஆப்ஷன் சி 3, 4 சரி, ஆப்ஷன் டி 1, 4 சரி. ஓகேவா? பாருங்க, விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் பரிபாடல் கரெக்ட், 5ஆம் திருமொழி பெருமாள் திருமொழி கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி, அதுதான் சரியான பதில். காப்பா செய்கு தம்பி பாவலருக்கு மணிமண்டபம் அமைந்துள்ள இடம். செய்கு தம்பி பாவலருக்கு மணிமண்டபம் அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி, ஆப்ஷன் பி நாகர்கோயில், ஆப்ஷன் சி இடலாக்குடி, ஆப்ஷன் டி அல்லூர். அப்போ பாருங்க, செய்கு தம்பி பாவலருக்கு மணிமண்டபம் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் சி இடலாக்குடி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 37. சரியான இணையை காண்க. 1 நொடை,
2 ஓசுனர், 3 வெறுக்கை, 4 தூசு. இதில் எது நமக்கு சரியான பதில் நமக்கு கேட்குறாங்க பாருங்க. நொடை விலைன்றது கரெக்ட். நொடை அப்படின்னா என்னது? நமக்கு விடைன்றது நமக்கு சரியான பதில். ஓசுனர் எண்ணெய் இருப்போர் கரெக்டு. வெறுக்கை செல்வம். இதில் தூசு பவளம் தப்பு. அப்போ எது கரெக்டான பதில்? 1, 2 மற்றும் 3 இதுதான் சரியான இணை. ஓகேவா? அதுக்கு அடுத்தது, நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று கூறியவர். நாடும் மொழியும் நமது இரு கண்கள். ஏ பாரதியார், பி பெருஞ்சித்திரனார், சி பாரதிதாசன், டி பாவாணர். நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ பாரதியார். கொஸ்டின் நம்பர் 39. 1 மணியக்கொடி, 2 பனிக்காற்று, 3 ஆளிலை, 4 மரக்கிளை. பாருங்க, மணியக்கொடி, பனிக்காற்று, ஆளிலை, மரக்கிளை. இதில் உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய். அப்போ நம்ம இந்த வேர்டை நமக்கு பிரித்தா மட்டும்தான் நமக்கு இதுக்கான ஆன்சர் நமக்கு சொல்ல முடியும். நீங்கள் பார்த்துட்டே வரலாம். இலக்கியம், செய்யுள் இதில் எல்லாமே நமக்கு டைரெக்டாக ஆன்சர்னால அப்படியே சொல்லிட்டு வரேன். கிராமர் மட்டும் நமக்கு தெரியாது, அதனால தான் அதை மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். பாருங்க, மணி அடி. நம்ம இந்த மாதிரி ஒன் வேர்டு வரும்போது நம்ம பிரித்து எழுதிக்கிறீங்க. அப்போ தான் இதுக்கான ஒரு மதிப்பை நம்ம எடுக்க முடியும். பனிக்காற்று சொல்லி ஆள் கூட்டல் இலை. நம்பர் 4 மரம் கூட்டல் கிளை. இப்போ இதில் உயிர் முன் உயிரா, உயிர் முன் மெய்யா, இந்த மாதிரி நமக்கு கொஸ்டின் வந்திருக்குது. பாருங்க, மணிக்கொடி உயிர் முன் உயிர், பனிக்காற்று உயிர் முன் மெய், ஆளிலை மெய் முன் உயிர், மரக்கிளை மெய் முன் உயிர். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறோம்? மணி அடி உயிர் முன் உயிர். இந்த நீ எப்படி பிரிக்கலாம்? இன்னு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம். இங்க உயிர் எழுத்து இருக்குது, இங்கேயும் உயிர் எழுத்து இருக்குது. அப்போ உயிர் முன் உயிர், மணிக்கொடிந்து உயிர் முன் உயிர். அதுக்கு அடுத்தது பனிக்காற்று உயிர் முன் மெய். இங்க பாருங்க, இது காண்டது எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஆ. நீ எப்படி பிரிக்கலாம்? இன்னு கூட்டல் ஈ. அப்போ ஈன்றது உயிர் எழுத்து, அதுக்கு முன்னாடி இக்குன்றது மெய் எழுத்து. அப்போ உயிர் முன் மெய் செகண்டுக்கு. ஆளிலை, ஆளிலையை நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஆள் கூட்டல் இலை, மெய் முன் உயிர். பாருங்க, மெய் எழுத்து, அதுக்கு முன்னாடி உயிர் எழுத்து. அப்போ மெய் முன் உயிர். அதுக்கு அடுத்தது மரக்கிளை, மரம் கூட்டல் கிளை. இங்க மெய் எழுத்து இருக்குது, இந்த கீ எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் இ. அப்போ மெய்யுக்கு முன் மெய், அப்போ மெய் முன் மெய். அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 40. ஈ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வரின் வவ்வும் என்று கூறும் நூல். ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம், ஆப்ஷன் பி நன்னூல், ஆப்ஷன் சி வீரசோழியம், ஆப்ஷன் டி நேமிநாதம். ஈ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி நவ்வும். நமக்கு புணர்ச்சி விதிகளை மட்டும்தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அந்த புணர்ச்சி விதிகளில் இதில் எந்த நூல் சொல்லுதுன்னு கேட்குறான். அந்த விதிகள் கூடவே கீழே கொடுத்துருந்தானா அந்த நூல்களும் நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ ஆன்சர் நன்னூல். நமக்கு தெரியும், ஐ வந்தா ஈ சேர்க்கணும், ஏனைய உயிர் வந்தா இவ்வு சேர்க்கணும், ஏன்ற சவுண்டு வந்தா
இவ் இருமையும் ஈயும் வரும் இவ்வும் வரும் நமக்கு தெரியும். கொஸ்டின் நம்பர் 41. தவறான ஒன்றை காண்க. ஆப்ஷன் ஏ வண்டொடு புக்க மணவாய் தென்றல் சிலப்பதிகாரம் சொல்லிச்சின்னு சொல்றாங்க. நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி புறநானூறு சொன்னது. ஆப்ஷன் சி வலிமிகின் வலி இல்லை குறுந்தொகை. ஆப்ஷன் டி நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்துவது. இதுல தவறான ஒன்றை தேர்ந்தெடுன்னு சொல்றான். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றும் கரெக்ட், சிலப்பதிகாரத்தில் தான் வரும். வண்டொடு புக்க மணவாய் தென்றல், நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி புறநானூறும் கரெக்டு. நந்தமிழும் தன்பொருணை நன்னந்தியும் அது தென்றல் விடுத்துவதில் தான் இருக்குது. வலிமிகின் வலி இல்லை இதுதான் அப்ப சரிய தவறான இணை. அப்ப சி தான் நமக்கு சரிய தவறான பதில். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்றவர். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்றவர். மூக்கு ஜெகநாதர் ஏ. ஆப்ஷன் பி மணவை முஸ்தபா. ஆப்ஷன் சி ஜியு போப். ஆப்ஷன் டி கீவா ஜெகநாதன். இப்போ 42க்கு பாருங்க, ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்புன்னு சொன்னவர் மணவை முஸ்தபா. இன்னொன்று அந்த டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு பற்றி மூக்கு ஜெகநாதரும் சொல்லியிருப்பார். நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் இந்த லெசன் வரும். இயல் 5-4 6க்குள்ளே ஏதோ ஒரு இயலில் இந்த மொழிபெயர்ப்பு பற்றி ஒரு லெசன் வரும். மொழிபெயர்ப்புனால நம்ம நாடு கடந்து எல்லா மொழி இனம் எல்லாமே கடந்து நமக்கு ஒரு ஈர்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறது மொழிபெயர்ப்பு அவ்வளோ முக்கியம். அதில் மொழிபெயர்ப்பு பற்றி யார் சொன்னா மணவை முஸ்தபா. ஓகேவா? அரசவையில் கவிதை எழுதி பாரதியார் பாரதி என்ற பட்டத்தை பெற்ற வயது. ஆப்ஷன் ஏ 11, ஆப்ஷன் பி 12, ஆப்ஷன் சி 16, ஆப்ஷன் டி 15. ஆப்ஷன் ஏ 11 மொழி. நிறைய மொழிகளை கற்றறிஞ்சாலும் இந்த மொழி மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னார் பாரதியார். கொஸ்டின் நம்பர் 44. வால்காவில் இருந்து கங்கை வரை என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ கணமுத்தையா. ஆப்ஷன் பி ஹியூமா வாசுகி. ஆப்ஷன் சி ராகுல் சாங்கிருதயாயன். ஆப்ஷன் டி ஹிஜிராபாக். வால்காவில் இருந்து கங்கை வரை என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் சி ராகுல் சாங்கிருத்யாயன். ஓகேவா? நெக்ஸ்ட், மாப்போ சிவஞானம் அவர்கள் தொடங்கியது. ஆப்ஷன் ஏ தமிழக கழகம். ஆப்ஷன் பி தமிழ் ஆசிரியர் கழகம். ஆப்ஷன் சி தமிழ் அரசு கழகம். ஆப்ஷன் டி தமிழ் பண்பாட்டு கழகம். ஆப்ஷன் சி தமிழ் அரசு கழகம் தான். மாப்போ சிவஞானம் தொடங்கியது தமிழ் அரசு கழகம். கொஸ்டின் நம்பர் 46. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம், தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழக்கமிட்ட தமிழ் போராட்ட வீரரின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். ஆப்ஷன் ஏ பிசிராந்தையார். ஆப்ஷன் பி எனது போராட்டம். ஆப்ஷன் சி வேரில் பழுத்த பலா. ஆப்ஷன் டி வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழக்கமிட்டதுக்காகனா எதுனா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்ற ஒரு நூல். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 47. நீதி வெண்பா, திருவிளையாடற் புராணம், ஞானம், ஏர் புதிதா, இதில் யார் யார் இந்த நூல்கள் எழுதுனாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நீதி வெண்பா, திருவிளையாடற் புராணம், ஞானம், காப்பா செய்கு தம்பி பாவலர். பாருங்க, நீதி வெண்பா யாருன்னா செய்கு தம்பி பாவலர். ஓகேவா? ரெண்டாவது பாருங்க, திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். ஞானம்
ஸ்ட்ரைட் ஆன்சர் வேணுகோபால். ஏர் புதிதா ராஜகோபாலன். அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட் பாருங்க, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 48. டி ஜானகிராமன் அவர்களின் பயண அனுபவ நூல்களுள் அல்லாத ஒன்று. ஆப்ஷன் ஏ உதயசூரியன், ஆப்ஷன் பி கலைக்கடலும் கருங்கடலும், ஆப்ஷன் சி நடந்தாய் வாழி காவிரி, ஆப்ஷன் டி வருவாய் வைகை மகளே. பாருங்க, ஜானகிராமன் அவர்களின் பயண அனுபவ நூல்களுள் அல்லாத ஒன்று எதுனா வருவாய் வைகை மகளே. இது எல்லாமே இவருடைய பயண நூல்கள் தான். உதயசூரியன், நடந்தாய் வாழி காவிரி, கலைக்கடலும் கருங்கடலும். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த கடைசி வினா கொஸ்டின் நம்பர் 49. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம். நமக்கு தெரியும் 133 அதிகாரம் இருக்குது, அதில் இது 2 முறை வருது அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நமக்கு இப்போ கூட எக்ஸாம் எழுதும் போது குரூப் 1 ஆகட்டும் குரூப் 2 ஆகட்டும் அதில் திருக்குறள்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இதில் திருக்குறளில் வராத கொஷினே கிடையாது. இப்போ கம்பல்சரி அதில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களும் நம்ம படிச்சுக்கிறோம். ஆப்ஷன் ஏ பொறையுடைமை, ஆப்ஷன் பி அடக்கமுடைமை, ஆப்ஷன் சி பகை மாட்சி, ஆப்ஷன் டி குறிப்பறிதல். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். லாஸ்ட் ஒன். 1 புதிய நம்பிக்கை, 2 பாய்ச்சல், 3 ஒருவன் இருக்கிறான், 4 புதிய உரைநடை. ஓகே பாருங்க, புதிய நம்பிக்கை யார் பாருங்க, குணசேகரன். பாய்ச்சல் நமக்கு தெரியும் கந்தசாமி. ஒருவன் இருக்கிறான் யார் அவனா, அழகானவன் அழகிரிசாமி. புதிய உரைநடை ராமலிங்கம். அப்ப பாருங்க எது ஆப்ஷன்னா ஆப்ஷன் ஏ இதுதான் சரியான பதில். ஓகேவா? ஓகே, இன்றைய வினாக்களுக்கும் விடைகளுக்குமான தேர்வில் 50க்கு 50 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். மதிப்பெண் குறைவாக உள்ள மாணவர்கள் மீண்டும் 9 மற்றும் 10ஆம் வகுப்பிற்கான பாட புத்தகங்களை நன்கு படிக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.